ஹயக்ரீவரை வழிபாடு செய்கிற போது கல்வியில் முதல்ல நாட்டம் வரும். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ இந்த கோவிலுக்கு போனாவே எக்ஸாமில் மார்க் வந்துருமா, படிச்சிருவாங்களா? இல்லை. எதுக்கு கோவிலுக்கு போக சொல்கிறோம்? கோவிலுக்கு போனால் மார்க் வரும் அப்படின்றதுக்காக போக சொல்ல, படிப்பில் நாட்டம் வரும். படிக்கவே மாட்டேங்கிறான் பையன், எப்போ பார்த்தாலும் டிவி, எப்போ பார்த்தாலும் ஃபோனு, எக்ஸாம்னா கூட பயம் இருக்க மாட்டேன்தா. அப்போ ஹயக்ரீவர் வழிபாடு செய்கிற போது படிப்பில் நாட்டம் வரும். படிப்பில் நாட்டம் வந்துச்சுன்னா மார்க் வரும். இவ்வளோதான் விஷயம். கோவிலுக்கு போனாவே மார்க் வந்துருமா? இல்லை, கோவிலுக்கு போனால் படிப்பில் நாட்டம் வரும், அது மார்க் வாங்கி கொடுக்கும். அப்போது வீட்டில் படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர்கள் படிப்பினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி வளர்க்கணும். படிப்பு தான் முக்கியன்றதை சொல்லி வளர்க்கணும். ஹயக்ரீவர் படம் நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கோங்க. ஹயக்ரீவருக்கான மந்திரங்களை சொல்லுங்கள். தொடர்ந்து ஹயக்ரீவரை வழிபாடு செய்கிற போது, அதுவும் புதன்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்.